அதாவதுங்க கமிஷன் ஏஜென்ட்டு இந்த மாதிரி கமிஷன் துறையில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ நிலம் வாங்குறது, விற்கிறது, இடம் சம்மந்தப்பட்டது, வீடு இதெல்லாம் வந்து கமிஷன் துறையில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க. அந்த அந்த ஃபீல்டில் நீங்கள் இருக்கிறீங்கன்னா, உங்களுக்கு நீங்கள் சம்பாதிக்கணும், வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும் அப்படின்னா, நிலம் சம்மந்தப்பட்டது நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னால், நிலம் அப்படின்னு சொல்லக்கூடாது. 3ஆம் இடங்கிறது வந்து இளைய சகோதரன், சகோதரி. 3ஆம் இடங்கிறது செவ்வாய். அப்போ 3ஆம் இடம் நல்லா இருக்கணுங்க. 3ஆம் இடம் நல்லா இருந்தால் நிலம் சம்மந்தப்பட்டது எல்லாமே நீங்கள் கமிஷன் ஏஜென்ட்டு இந்த மாதிரி நீங்கள் அந்த பேசி நீங்கள் செய்யக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்குது. 3ஆம் இடம் நல்லா இருக்கணும், செவ்வாய் நல்லா இருக்கணும். உங்கள் லக்னத்தில் செவ்வாய் 7ஆம் இடத்துல இருக்குன்னு வச்சுங்க. 7ஆம் இடத்துல தான் நண்பர், கூட்டாளி, உங்களுக்கு ஃப்ரெண்டு பூரா நிறையா இருப்பாங்க. அப்போ நீங்கள் ஒரு வியாபாரம் நீங்கள் பார்க்குறீங்க, ஒரு நிலம் வாங்குறீங்க, விற்கிறீங்க அப்படின்னா, ஒரு வியாபாரம் பார்க்குறீங்கன்னா 7ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கும்போது நண்பர், கூட்டாளியில் அவங்கள்ட்ட நிறைய வந்து இன்வால்வ் ஆவாங்க. எனக்கு ஒரு இடம் பார்த்து கொடுங்க, என் இடத்த விற்று கொடுங்க அப்படி சொல்லலாம். இதே 7ஆம் இடத்துல சுக்கிரன் ராகு இருக்குன்னு வச்சுங்க. 7ஆம் இடத்துல சுக்கிரன் ராகு இருந்தால் வீடு பாருங்கள், கட்டின வீடு நிறைய உங்கள்கிட்ட வரும். வாங்கி கொடுக்க சொல்லி வருவாங்க, இல்லைன்னா சேல்ஸ் பண்ணு வருவாங்க. எனக்கு தெரிஞ்சவங்க முக்கியமான அவங்க, ஆனால் அவங்க வீடு விற்காமே இருந்துச்சு. நான் சொன்னேன் இந்த மாதிரி பண்ணுங்க விற்றுரும் அப்படின்னா, அதே மாதிரி விற்றுச்சு. இடம் வாங்கவே முடியலன்னு சொன்னாங்க. நான் இந்த மாதிரி அதுக்கு தகுந்த கோயிலை சொன்னேன், இடம் வாங்கிட்டாங்க. புரோக்கர் சம்மந்தப்பட்ட ஏஜென்ட்டில் இருக்கிறவங்க அதில் வந்து ஒர்க் பண்ணுறவங்க, அது மூலிமா சம்பாதிக்கிறோங்கிற ஆசை எண்ணம் உள்ளவங்களாம் செவ்வாய் வளர்த்துருக்கணுங்க. செவ்வாங்கிறவர் மங்களகாரகன். செவ்வாய்னா மங்களகாரகன். மங்களகாரகன் வந்து நல்லா இருந்தால் ஒரு பொண்ணோட சாதத்திலே, ஆணோட சாதத்திலே வெற்றியாக இருப்பாங்க. பேச்சாற்றல், பேச்சு திறமை எல்லாமே அவங்ககிட்ட ஒரு வித்தியாசமாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஆற்றல் உள்ளது. 7ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறவங்க வந்து நிலம் வாங்குறது, விற்கிறது இந்த மாதிரிலாம் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். 3ஆம் இடம் நல்லா இருக்கணுங்க. 3ஆம் இடம் நல்லா இருக்கணும். 3ஆம் இடத்த வந்து 9 கூடயும் பார்க்கலாம். அப்போ அதே நேரம் 3 கூட நேராக பார்க்கலாம், 9ஆம் இடத்த பார்க்கலாம். இப்படி பார்த்ததுனாலே கண்டிப்பாக அவங்க இந்த புரோக்கர், கமிஷன் ஏஜென்ட்டு அதில் வந்து நல்லா அவங்களுக்கு வருமானம் கிடைக்கும். வாழ்க்கையில் அவங்க செய்ப்பாங்க. 3ஆம் இடம் நல்லா இருக்கணுங்க. அப்படி இருந்தால் தான் நல்லது நடக்கும். அதாவதுங்க செவ்வாய் நல்லா இருக்கணும். நிலம் சம்மந்தப்பட்டது வாங்கி வியாபாரம் பண்ணதில்லை. சுக்கிரன் நல்லா இருந்தால் வீடு, காரு, 4 வீலு வண்டி, வாகனம் எல்லாமே அவங்களுக்கு நல்லாயிருக்கும். புதன் நல்லா இருந்துன்னு வச்சுக்கோங்க. அதிகமாக வந்து டாக்குமெண்ட் சம்மந்தப்படுதுன்னா என்னங்க, புரோக்கர், ஏஜென்ட்டு, கமிஷனத்துக்கு பார்க்குறாங்க, கமிஷன் வியாபாரத்துக்கு பார்க்குறாங்க அப்படின்னா, டாக்குமெண்ட்டு நீங்கள் ஒரு இடம் நீங்கள் பேசுகிறீங்க, ஒரு நிலத்தை பேசுகிறீங்க, உங்கள் சாதகத்தில் வந்து புதன் நல்லா இருக்கணும், புதன் வலுத்திருக்கணும். புதனை வந்து குரு பார்க்கலாம், சுபகிரகம் பார்க்கலாம். அப்படின்னா ஒரு இடம் நீங்கள் பேசுனீங்கன்னா டில்லே இல்லாமல் வியாபாரங்க விற்பாங்க. பத்திரம் பதிவாகணும். பத்திரம் பதிவானா தானே உங்களுக்கு காசு கிடைக்கும். பத்திரம் பதிவாளினா உங்களுக்கு எப்படிங்க அமௌண்ட் கிடைக்கும்? பத்திரம் பதிவாகணும். அப்போ பத்திரம் பதிவாகணும்னா புதன் நல்லா இருக்கணும். புதன் நல்லா இருக்கிறதுக்கு அந்த மாதிரி ஒரு அமைப்பு. அப்போ அந்த புதன் உங்களுக்கு உங்கள் சாதத்தில் நல்லா இருக்கணும். செவ்வாய் நல்லா இருந்தால் நிலம் சம்மந்தப்பட்டது, புரோக்கர், ஏஜென்ட் சம்மந்தப்பட்டது எல்லாமே பண்ணலாம், உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதே நேரத்துக்கு சுக்கிரன் இருந்தால் வீடு, வண்டி, வாகனம் இதெல்லாம் நீங்கள் வியாபாரம் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். அதே நேரத்துக்கு உங்களுக்கு புதன் நல்லா இருந்தால், இப்போ நீங்கள் ஒரு இடம் பார்க்குறீங்க, வியாபாரம் பேசுகிறீங்க, கமிஷன் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா பத்திரம் பதிவான தானே உங்களுக்கு கிடைக்கும். அப்போ உங்கள் சாதகத்தில் புதன் நல்லா இருக்கணும்லவா? புதன் நல்லா இருக்கணும். புதனை குரு பார்க்கணும். அப்போ அந்த புதன் நல்லா இருந்தால் டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்டது பத்திரம் பாண்டு எழுதுவாங்க, டக்குன்னு உங்களுக்கு அமௌண்ட் கிடைக்கும். உங்கள் சாதகத்தில் புதன் நல்லா இல்லைன்னா எப்படிங்க? நீங்கள் 10 வியாபாரம் பார்த்தாலும் சரிங்க, உங்களை தள்ளி விட்டு வேறவங்க வியாபாரம் பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. புதன் நல்லா இருக்கணும், செவ்வாய் நல்லா இருக்கணும், சுக்கிரன் நல்லா இருக்கணும். கண்டிப்பாக உங்கள் சாதத்தில் பாருங்கள். இல்லை உங்கள்கிட்ட சாதகம் பார்க்கணும், எங்கிட்ட பார்க்கணும்னு ஆசைப்பட்டால் 95 14 77, அதாவது 77 14 77 இந்த நம்பருக்கு நீங்கள் 95 14 77 10 74 இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நீங்கள் என்ன புரோக்கர், ஏஜென்ட், கமிஷன் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு விளக்கம் சொல்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்த்துக்கள். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.